இவள் உள்ளே நுழைகிறாள். அவள் கால் செருப்பில் ஒரு சலங்கை போட்டிருக்கிறாள். அந்த கால் செருப்பில் போட்டிருக்கிற சலங்கை கிணிங் என்று ஒரு ஒலி எழுப்புகிறது. அடி முட்டாள் பெண்ணே, நீ சத்தத்தை எழுப்பி கொண்டு உள்ளே போனால் கதை வீணாகி விடாதா, செருப்பை கழட்டு என்று சொல்லிவிட்டு அவள் கழற்றிய செருப்பை கண்ணன் வாங்கி மார்போடு அணைத்துக் கொண்டு நிற்கிறார். அது ஒலி எழுப்பி விடாதபடி அவள் செருப்பை மார்பிலை அணைத்துக் கொண்டு கண்ணன் நிற்கிறார். போ, நான் சொன்ன காரியத்தை செய். பாஞ்சாலி போகிறாள். பீஷ்மர் கால்களை தொட்டு வணங்குகிறாள். அரை தூக்கத்தில் விழிக்கிறார். எந்த பெண்ணை பார்த்தாலும் அவர் ஆசீர்வதிக்கிற முறையில் தீர்க்க சுமங்கலி பவா என்று வாழ்த்துகிறார். நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்கட்டும். அதிர்ச்சி அடைந்த பாஞ்சாலி கேட்டாள், நிஜமாகவா? இது தீர்க்க சுமங்கலியாக இரு என்ற ஆசீர்வாதம் நிஜமாகவா என்று கேட்கிறாள். என்னுடைய ஆசையை சந்தேகப்படுவதா? நான் சொன்னால் சொன்னதுதான், நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்க கடவுது என்று சொல்லிவிட்டு அடுத்த வினாடி யார் என்று பார்ப்பதற்காக தீப்பந்தத்தை உருவி அவள் முகத்துக்கு முன்பு வைத்து பீஷ்மர் பார்க்கிறார். அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, 5 பேரை கொல்லுவேன் என்று நேற்று சபதம் செய்தேன், நீ தீர்க்க சுமங்கலி என்று இப்போது ஆசீர்வாதம் செய்தேன். எப்போதும் கோபத்தால் சொன்ன வார்த்தையை விட நிறைவால் சொன்ன வார்த்தைக்கு வலிமை அதிகம். இது நின்றுவிடும், இது வென்றுவிடும், அது தோற்றுவிடும். என்னை இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டிவிட்டாயே என்று சொல்லிவிட்டு, உன்னை இப்படி சூழ்ச்சி செய்து அழைத்து கொண்டு வந்தவன் எவன் என்று அந்த தீப்பந்தத்தை வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் பார்க்கிறாள். திருட்டு கிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தவுடன் தீப்பந்தத்தை கீழே போட்டுவிட்டு பீஷ்மர் கையெடுத்து கும்பிடுகிறார். ஒன்றை கவனியுங்கள், தான் நினைத்ததை நடத்தி முடிப்பதற்காக இன்னொருவர் செருப்பையும் சுமப்பதற்கு யார் தயாராக இருக்கிறானோ அவனை தலைவனாக கொண்ட நாடு இந்த நாடு. யாருக்காக உழைக்கிறானோ, யாரை காப்பாற்ற நினைக்கிறானோ அவர்களுடைய செருப்பை தாங்குவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த தேசத்தின் தலைவர்கள் தாங்கள் யாருக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களைத்தான் செருப்பாக நினைக்கிறார்களே ஒழிய அவர்கள் செருப்பை சுமக்கிற மனிதராக தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தில் கர்மயோகத்தை மிக தெளிவாக புலப்படுத்திய ஞானி ஸ்ரீ கிருஷ்ணன். கீதை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயத்தில் புரிந்து கொள்ளப்படவில்லை. அது கிருஷ்ண பக்தியாக மலர்ந்து விட்டது. நான் பக்திக்கு எதிரானவன் அல்ல. இந்த உலகத்தில் பக்தி செய்து பிழைக்க சொன்னால் அதோடு இந்த பாருக்காக உழைக்க சொன்னால் என்று பாரதி பாடி இருக்கிறார். எனவே பக்தி மட்டுமே சோறு போடாது. உழைக்க வேண்டிய உழைப்பை உழைந்து கொண்டு அதன் பிறகு பக்தி செலுத்துவதை பற்றி குற்றமில்லை. ஆனால் பக்தி மட்டுமே செய்வது, ஒரு பக்தி யோகமாக மலர்வது என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல. மிக நீண்ட ஆழமான சிந்தனைகளை இந்த தேசம் உலகத்துக்கு வழங்கி கொண்டே வந்தது. அந்த யோகத்தை மீண்டும் நாம் மனதிலே நினைவூட்டிக் கொள்ள வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். எந்த வேலை பார்க்கிறோமோ அந்த வேலையில் 100க்கு 100 விசுவாசம், பர்ஃபெக்ஷன் டு த கோர், 100க்கு 100. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க நம்முடைய மக்கள் எப்படி, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன சார், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காதா, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன சார், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா இப்ப என்ன சார், இந்த மென்டாலிட்டி இந்தியா முழுக்க டெவலப் ஆயிருக்கு. அது நல்லதா? நீங்க இந்த ஓரளவு சரியா இருந்தா போதும்னு சொல்றான் பாருங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு சாமியாரை அறிமுகப்படுத்துற போது இவர் ஓரளவு பிரம்மச்சாரின்னா, இவர் ஓரளவு பிரம்மச்சாரி அப்படின்னா நம்பி உள்ள போக முடியுமா? இந்த கப்பலில் சொல்லும்போது இது ஒரு விமானத்தில் ஏற வரும் சார், இது ஓரளவு கரெக்டாக போடும் சார் அப்படின்னா எவனாவது ஏறுவானா? இந்த பிள்ளை ஓரளவு கரெக்டாக தான் சார் போகும், ஓரளவு அப்படித்தான் அப்படின்னா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கப்பல் மூழ்குவதற்கு ஒரு சின்ன ஓட்டை போதுமானது. உங்கள் வாழ்வில் இருக்கிற, உங்கள் தொழில் செய்கிற முறையில் இருக்கிற ஒரு சின்ன குறைபாடு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வீணாக்கக்கூடிய வலிமை உடையது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஓரளவுக்கு இருந்துட்டா போறோம், கொஞ்சம் முன்ன பின் நம்ம சமாளிச்சிடலாம், இது முடியாது. 100% பர்ஃபெக்ஷன் என்பது இருந்தால் மட்டுமே நம்மால் அந்த அடைய வேண்டிய வெற்றியை வாழ்க்கையிலே அடைய முடியும். அதே மாதிரி எந்த வேலை பார்க்குறோமோ அந்த வேலைக்குரிய தகுதிப்பாடு, தன்னை அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், அர்ப்பணிப்புன்னு பேர். முழுக்க அந்த தொழிலுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற ஒரு மனோபாவம். நீங்கள் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது. அது துரதிருஷ்டவசமானது. அத்தகைய பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை படிக்க வைப்பதே துரதிருஷ்டவசமானது. அந்த கும்பகோணம் தீ விபத்தினுடைய மூல காரணமாக கருதப்பட்ட குற்றவாளிகள் யார் தெரியுமா? பள்ளி ஆசிரியர்கள். காரணம், கூரை விழுகிறது, குழந்தை சாகிறது என்பது விபத்து. ஆனால் கூரையில் தீ பற்றியவுடன் எழுந்து ஓட விரும்பிய குழந்தைகளை பார்த்து வழக்கமான ஆசிரியத்தனம் ஒரு முட்டாள்தனமான உத்தரவை பிறப்பித்தது. சைலன்ஸ், கீப் குவைட், சிட் டவுன். அங்க இருக்கிற ஆசிரியர்கள் செய்த பெரிய தவறு சைலன்ஸ், சிட் குவைட், சிட் டவுன். இதான் அந்த ஆசிரியர் பிறப்பித்த உத்தரவு.
பற்றி எறிகிற கூரையிலிருந்து தப்பி குழந்தைகள் வெளியில் ஓடி வந்திருக்க முடியும். ஆனால் ஆசிரியர் பிறப்பித்த முட்டாள்தனமான உத்தரவு காரணமாக அந்த குழந்தைகள் அங்கே கருகி செத்தன. மறந்து விடாதீர்கள், எல்லா ஆசிரியர்களும் தப்பிவிட்டார்கள். அங்கு எல்லா ஆசிரியர்களும் தப்பிவிட்டார்கள். நான் இதை எழுதினேன். இதுவரை நாற்காலியில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஆசிரியத்தனம் இப்போது பெஞ்சின் மேல் நிற்கிறது. இதுவரை நாற்காலியில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஆசிரியத்தனம் என்ற பண்பு இப்போது குற்றவாளியாகி பெஞ்சின் மேல் ஏறி நிற்கிறது. ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட நிரந்தரமான அவமானம் கும்பகோணம் தீ விபத்து. ஒரு ஆசிரியர் ஆசிரியராக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். ஆனால் இந்த பாவத்துக்கு ஒரு பெண் பிராயச்சித்தம் செய்தாள். சுகந்தி என்று ஒரு பெண்மணி. அந்த சுகந்தி டீச்சர் ஒரு வரலாறு. எத்தனை பேருக்கு அவளை பற்றி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த சுகந்திங்கிற பெண்மணி ஒரு நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கரியாப்பட்டினம்ங்கிற ஒரு ஊரில் ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 2000 ரூபாய் கூட இல்லை, சம்பளம் இல்லை, அதில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. 11 பிள்ளைகளோட ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறா. அந்த பஸ் எக்கு தப்பா திரும்பி ஒரு கண்மாய்க்குள்ளே பாஞ்சிருச்சு. அப்படியே போய் ஒரு கண்மாய்க்கு உள்ளே போய் முழுகிருச்சு அந்த பஸ்ஸு. குழந்தைங்கள்லாம் உள்ளே விழுந்துட்டாங்க. அந்த டீச்சரால் சமாளிக்க முடிஞ்சது. பஸ்ஸை விட்டு வெளியே வந்துட்டா ஒவ்வொரு குழந்தையா பிடிச்சு கஷ்டப்பட்டு பஸ்ஸிலேருந்து எடுத்து அந்த கம்மாயிலேருந்து வெளியே விட்டுட்டா. ஒரே ஒரு குழந்தை அதுக்குள்ள பஸ் இன்னும் ஆழமாக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அந்த குழந்தைய மீட்டெல்லாம் கடைசியாக அந்த குழந்தையை விடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அந்த இடத்துக்கு மீண்டும் போனாள். அந்த டீச்சர் மூழ்கி போனாள். அந்த குழந்தையும் மாண்டு விட்டது. இந்த குழந்தை கடைசியா மீட்காம மனசு வச்சு தான் மட்டும் வெளியே வரணும்னு நினைச்சிருந்தா சுகந்தி டீச்சர் உயிர் பழைச்சிருக்க முடியும். ஆனால் அதையும் மீட்டால்தான் ஒரு ஆசிரியர் தன் கடமையை சரியாக செய்தது என்ற எண்ணத்தில் அந்த பெண்மணி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக உள்ள போய் ஆபத்தில் சிக்கி கொண்டு மரணம் அடைந்தாள். வாலி எத்தனையோ கவிதை எழுதியிருக்கார். இந்த பெண்ணை பற்றி ஒரு வரி எழுதியிருந்தார். அம்மா, இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் மூழ்காமல் தாயாவார்கள், நீ ஒருத்திதான் மூழ்கி அல்லவா தாயாகி இருக்கிறாய் என்று வாலி வியந்து எழுதியிருந்தார். எனக்கு இது கூட பெரிய விஷயம் இல்லை. அந்த சுகந்தியை தமிழ்நாட்டின் எந்த பத்திரிகையும் அட்டைப்படத்தில் போடவில்லை. நிஜமாகவே செத்து போனவள், ஒரு நிஜமான ஹீரோ, ரியல் ஹீரோ, லைஃப்ல ரியல் ஹீரோயின். அவளை மாதிரி ஒரு தியாகம் செய்த டீச்சரை பார்க்க முடியுமா? 10 குழந்தை இருந்தா என்ன, செத்தா என்ன? இந்த வாழ்க்கை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த தொழில் செய்கிறேனோ அந்த தொழிலுக்கு விசுவாசமாக மற்றவருக்கு நான் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் என் சுயநலத்துக்காக விட்டுக் கொடுக்க கூடாது. அப்படி மற்றவரை முழுமையாக காப்பாற்றுவது என் கடமை என்கிற புரிதல் மிகப்பெரிய அவசியமான ஒன்று. நான் அந்த சுகந்தையை கையெடுத்து வணங்குகிறேன். இந்த தேசத்தில் எத்தனையோ நடிகைகள் சாதிக்காததை ஒரு நிஜமான பெண்மணி சாதித்து முடித்திருக்கிறாள். கல்கத்தா இஎம்ஐ மருத்துவமனை தீப்பற்றி எரிந்த போது 2 பெண்கள், 2 தாதியர், அந்த 2 தாதியரும் வெளியில் நின்று டீ குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நர்ஸ் அனிதா, ரம்யா என்று பெயருடைய 2 செவிலியர்கள், கேரளத்தை சார்ந்தவர்கள். நாம் எப்போதுமே அசிங்கமான ஜோக்குகளை சொல்லுகிற போது கேரளத்து நர்சுகளை பற்றி சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாக தீபங்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனிதா, ரம்யா என்கிற 2 பெண்கள் வெளியில் டீ குடித்துக் கொண்டிருந்தவர்கள் தாங்கள் வேலை பார்க்கிற மருத்துவமனையில் ஒரு தளம் தீப்பற்றி எறிவதை பார்த்தார்கள். தப்பி ஓடினால் ஓடி இருக்கலாம், உள்ளே ஓடினார்கள். காரணம், நோயாளிகளாலே நடக்க முடியாது, நோயாளிகளாலே தப்பிக்க முடியாது என்று உள்ளே போய் முடிந்தவரை நோயாளிகளை காப்பாற்றிவிட்டு கடைசியில் அந்த 2 தாதியரும் அந்த நெருப்பிலேயே இறந்து போய்விட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தியாக உணர்வுடைகளால் இந்த தேசம் இன்னும் தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது. மும்பை தாஜ் ஹோட்டல் பற்றி எரிந்தது, அதன் 6வது தளம் கருகியது, அதில் அவன் மனைவியும் குழந்தைகளும் எரிந்து போனார்களே. அந்த மும்பை தாஜ் ஹோட்டலில் வேலை பார்த்த கரம்பீர் என்கிறவர் தன் மனைவி குழந்தைகள் இறந்து போனதை பற்றி கவலைப்படாமல் எந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை எப்படி காப்பாற்ற முடியும் என்று காப்பாற்றினாரே, அந்த கரம்பீர் தான் மீண்டும் கிருஷ்ணாவதாரம். இந்த உலகத்தின் மீண்டும் பிறந்த ஒரு கிருஷ்ணாவதாரம். ஏன்? தன்னுடைய ஹோட்டலில் வந்திருக்கிற விருந்தாளிகளை காப்பாற்றுவது முக்கியமே ஒழிய தன்னுடைய மனைவி மக்களை பற்றி வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பது முக்கியமல்ல என்று தீர்மானிக்கிறார். ஒரு ஹோட்டல் மேனேஜர் என்ன காரியத்தை செய்து விருந்தாளிகளை காப்பாற்ற முடியுமோ அதை முழுமையாக காப்பாற்றுகிறார். அதை நிர்வாகமும் ஒப்புக்கொண்டது. நான் இந்த இடத்தில் அடுத்த வார்த்தை சொல்கிறேன். தொழிலில் அர்ப்பணிப்பு உடையவராக நீ இரு. தொழிலில் அர்ப்பணிப்பு உடையவரை மதிக்க சமூகம் பழகு. தொழிலில் அர்ப்பணிப்பு உடையவரை கொண்டாடுகிற தலைமை நாட்டில் உருவானால் 2020 இந்த நாடு வல்லரசாக மாற முடியும். ஒரு சிலருடைய அர்ப்பணிப்பை இளிச்சவாய்த்தனமாக நினைப்பது மூடத்தனத்தின் மிகப்பெரிய மூடத்தனம் அல்லவா? சில பேர் அர்ப்பணிப்பை கொச்சையாக பேசுகிறோம். முட்டாப்பைய அவன் இழுத்து போட்டுக்கிட்டு வேலை செய்யறான், தப்பு.
இந்த நாட்டில் யார் சரியாக இருக்கிறார்களோ, சரியாக இருக்கிறவர்களை கொண்டாடுகிறவர்கள் மிகச்சரியானவர்கள் மேலே இருந்தால் இன்னும் அந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் என்பதை ஒரு கணம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சென்னையில் மாகாண மந்திரியாக சிபி ராமசாமி ஐயர் இருக்கிற நேரம், சிபி ராமசாமி ஐயர் போலீஸ் மந்திரி, அப்போ போலீஸ் மந்திரி அவருடைய காரு மெட்ராஸ் யுத்த நினைவு சின்னம் கிட்ட வருது. அப்போ அங்கே இருந்த சார்ஜென்ட் இப்படி மறிக்கிறார், டக்குன்னு காரை நிறுத்துறார். நிறுத்திட்டு நீங்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போக முடியாது, நீங்கள் பின்பக்கத்து வழியாக போங்க, அதனுடைய தென்புற வாயில் இருக்கு, அந்த வழியாக நீங்கள் போங்க என்றவரை சொல்லுகிறார். டிரைவர் பதறி போய் சொல்றார், உட்கார்ந்துருக்கிறது போலீஸ் மந்திரி, இவர் நிக்க மறிக்கிறவர் சார்ஜென்ட். போலீஸ் மந்திரி பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாரியா? அந்த சார்ஜென்ட் பதில் தெரியுமா? எனக்கு தெரியாது, என்னுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் சொன்னதை நான் சொல்லணும், இந்த வழியா வண்டியை விடாதேன்னு இருக்கிறார். அவர் சொன்னதை தான் நான் கேட்கணுமே ஒழிய போலீஸ் மந்திரி டிரைவர் சொன்னதை நான் கேட்க முடியாது. நீ என்னுடைய ஹையர் அஃபிஷியல் இல்லை, அவர் சொன்னதை தான் நான் கேட்டாகணும். உடனே சிபி ராமசாமி சொல்றார், ஒரு மீட்டிங் அப்பா, லேட் ஆகிடும், நம்முடைய அந்த வழியாக போனால் இப்படி சுற்றி போனால் லேட் ஆகிடும், சரி சரி வண்டியை திருப்பு அப்படின்ட்டு வண்டியை திருப்பி பின்பக்கத்து வழியாக போய் உட்காந்தாச்சு. மீட்டிங் முடிஞ்சது. அப்போ காவல்துறை தலைவர் ஐஜி அவரை கூப்பிடுறாரு, சிபி ராமசாமியை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த யுத்த நினைவு சின்னத்துக்கிட்ட ஒரு சார்ஜென்ட் போட்டிருக்கீங்கல்ல, யார் இன்னைக்கு டியூட்டி? நான் இப்போ வெரிஃபை பண்ணி சொல்கிறேன் சார், யார் டியூட்டி? முடிஞ்சால் அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கொடுங்க. ஏன்? ஹி இஸ் வெரி சின்சியர், ஹி இஸ் வெரி சின்சியர். சின்சியாரிட்டியை மதிக்கிற தலைவர்கள் மேலே இருந்தாதான் நாடு உருப்படும். சின்சியாரிட்டியை மதிக்க விரும்பாத தலைவர்கள் இருந்தா நாடு எப்படி உருப்படும்? என்னையே விட மாட்டேன்ட்டான், எவ்வளவு பெரிய விஷயம் பாரு, அப்ப எவ்வளவு நேர்மையானவன், அவருக்கு ஏதாவது ப்ரொமோஷன் சான்சஸ் இருக்கா பாருங்க, எப்படியாவது ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு பாருங்க, வாய்ப்பு இருந்தா கொடுத்துருங்க. யாரு? சிபி ராமசாமி ஐயர். அப்ப நேர்மையானவர்களாக இவர்கள் இருக்கணும் தொழில்ல, அந்த நேர்மையை கொண்டாடுகிறவர்கள் மேல இருக்கணும், அந்த தொழில்ல அதை பாராட்டக்கூடியவர்கள் மேல இருக்கணும்.